வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். நேற்று பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட ட்ரீம் கம்ஸ் ட்ரூ அப்படின்னே வந்து சொல்லலாம். அவங்களோட மேட் இன் ஐபிஎல் ட்ராஃபி வந்து நேற்று வந்து லிஃப்ட் பண்ணாங்க. ஆஃப்டர் 17 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ 18th இயரில் வந்து அவங்களோட மேட் இன் ஐபிஎல் ட்ராஃபி வந்து லிஃப்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு மாதிரி பார்க்கவே சந்தோஷமாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருந்ததுன்னே சொல்லலாம். பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் ரெண்டு பேரும் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதார் அவரோட கேப்டன்சிக்கு உண்மையில வந்து ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா மீம்ஸில் வந்து போட ஆரம்பிச்சாங்க. ட்ரீம் லெவனில் கூட நாங்கள் ரஜத் பட்டிதாரை வந்து கேப்டனாக போட மாட்டோம், ஆர்சிபிக்கு எப்படி இவர் கேப்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மீம் போட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்லணும், நவ் ஹீ இஸ் அ ஐபிஎல் வின்னிங் கேப்டன். ஸோ அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து கிரிக்கெட் நாலேஜ் இருக்காங்கிறது வந்து தெரியல. ஸோ அந்த மீம்ஸ் போட்டவங்க எல்லாருக்கும் ஸோ குடோஸ் டு ரஜத் பட்டிதார் அவரோட கேப்டன்சிக்கு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ஒரு மாதிரி 190 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ பிலோ ஸ்பார் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. பட் அவங்களோட பவுலர்ஸ் வந்து ஃபண்டாஸ்டிக்காக போட்டாங்கன்னே சொல்லலாம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா குர்னால் பாண்டியா 4 over 17 ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமேசிங் ஸ்பெல்னே சொல்லலாம். அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அவரை வந்து பவுண்டரி அடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பெல் வந்து போட்டார். தென் புவனேஸ்வர் குமார் அவரும் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ஒரு 2 விக்கெட்ஸ்லாம் வந்து எடுத்திருந்தாரு. பேட்டிங்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா விராட் கோலி ஒரு 40 ரன்ஸ் அடிச்சிருந்தாலும் பட் ஒரு மாதிரி லோ ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் வந்து விளாண்டாரு. பட் ஓவரால் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா விராட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். தென் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா ஜித்தேஷ் குவிக்காக வந்து ஒரு மாதிரி பவுண்டரி அடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. தென் ரொமாரியோ அவர் வந்து ஒரு 2-3 பவுண்டரிஸ் வந்து அடிச்சிருந்தாரு. ஸோ ஓவரால் அந்த ஒரு டீம் எஃபர்ட், அதனால தான் வந்து ஆர்சிபி இவ்வளோ தூரம் வந்து ஒரு ட்ராஃபியை லிஃப்ட் பண்ணாங்கன்னே சொல்லலாம். இதுக்கு நீங்கள் இப்போ ப்ரீவியஸ் 17 இயர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஓவரால் டீம் எஃபர்ட் ரொம்பவே கம்மினே சொல்லலாம். ஆர்சிபி கிட்ட ஒரு 3 to 4 பேட்ஸ்மேன்ஸ் வந்து அடிப்பாங்க. பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ரன்ஸ் லீக் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் அவங்களுக்கு எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதனால வந்து ஆர்சிபி பி த சாம்பியன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ டிசர்வ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ ஓவரால் அவங்க வந்து ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நேற்று பஞ்சாப் சைட்லேருந்து எடுத்துக்கிட்டோன்னா ஓப்பனிங் அந்த ஒரு ப்ரெஷர் தான் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா அன்கேப்டு பிளேயர்ஸை வச்சு இவ்வளோ தூரம் வந்ததே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நம்ம பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஸ்ரேயாஸ் ஐயர் 3 டீமை வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ அது வந்து யாருமே பண்ணாதது அவர் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் கேப்டன் லிஸ்ட்டில் அவரும் வருவார் ஐபிஎல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸை வந்து 2020 அப்போ வந்து ஃபைனல்ஸ் எடுத்துகிட்டு போனார். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2024 அப்போ பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு கேப்டன் பண்ணி ட்ராஃபி வந்து லிஃப்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு ஸ்ரேயாஸ் ஐயர். நவ் பஞ்சாப் கிங்ஸை வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போனார். பட் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்ததே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம்னே சொல்லுவோம். ஏன்னா 6 அன்கேப்டு பிளேயர்ஸ், அதை தாண்டி வேறு ஏதாவது அன்கேப்டு பிளேயர்ஸும் இருப்பாங்க. ஸோ இவ்வளோ அன்கேப்டு பிளேயர்ஸை வச்சு ஒரு ஃபைனல்ஸ் வரைக்கும் போகிறது பார்த்தீங்கன்னா ஃபண்டாஸ்டிக். எல்லாரும் நினச்சிருப்பாங்க ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா பிரப் சிம்ரன், ஜாஷ் இங்கிலீஷ். ஸோ அந்த மாதிரி தான் வந்து காம்பினேஷனோட போகிறாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி போல்டு மூவ் எடுத்திருந்தாங்க. நாங்கள் வந்து பிரப் சிம்ரன் அண்ட் பிரியான்சாரியா அவங்களோட தான் வந்து போக போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டாஸ்டிக்காக வந்து பண்ணியிருந்தாங்க 2 பேரும். பட் அந்த ஒரு பிளே ஆஃப் ப்ரெஷரை வந்து அவங்க 2 பேர்னால வந்து ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா யங்ஸ்டார் வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த பிளே ஆஃப் ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஸ்ரேயாஸ் நேற்றும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அவரால் வந்து அடிக்க முடியல. 1 ரன்ஸ்க்கு வந்து அவுட் ஆகிட்டார். ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா சஷாங்க் ஒரு மாதிரி நல்லா அடிச்சிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேம் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. ஜாஷ் இங்கிலீஷ் அவரும் பார்த்தீங்கன்னா செமையாக விளாண்டாருனே சொல்லலாம். ஸோ ஓவரால் இவங்க 2 பேர் தான் வந்து எஃபர்ட் போட முடிஞ்சுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அவங்களோட மேட் இன் ஐபிஎல் ட்ராஃபி வந்து லிஃப்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு மாதிரி அவங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் இனி அவங்க வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஸோ திஸ் ட்ராஃபி இஸ் டெடிகேட்டட் டு த லாயல் ஆர்சிபி ஃபேன்ஸ். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ட்ராஃபி. ஏன்னா மற்ற தற்கொலை ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 1000 சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து உடச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்து போயிட்டே இருக்கணும். ஸோ திஸ் ஃபேன்ஸ் இஸ் டெடிகேட்டட் டு ஆர்சிபினே வந்து சொல்லுவேன். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஈசாலா கப் நம்மதே கிடையாது, ஈசாலா கப் நம்து. ஃபைனல் மொமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ், கிறிஸ் கெயில் அவங்க 3 பேர் ட்ராஃபி லிஃப்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்க்கவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா த்ரூ அவுட் த இயர் பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேரும் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க ஆர்சிபிக்காக. எஸ்பெஷலி அந்த ஃபாரின் பிளேயர்ஸ் ஏபி டிவிலியர்ஸ், கிறிஸ் கெயில். ஸோ அவங்க 2 பேர் இல்லை. பட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஃபார் த ஆர்சிபி அது வந்து ஃபென்டாஸ்டிக்னே சொல்லலாம். ஸோ அவங்க 3 பேர் ட்ராஃபி லிஃப்ட் பண்ணது வந்து பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ அப்படியே நம்ம பேஜ் சிபிஎம் கிரிக்கெட்டை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates. Thank you.